ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்க்ராட்ச்லேருந்து இட்லி அரிசி இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்குது. அது வாங்கிக்கோங்க. அது வந்து கிரைண்டராக இருந்தால் 4க்கு 1 உளுந்து போடுங்க. மிக்சியாக இருந்தால் 3க்கு 1. இதை வந்து ஓவர் நைட் அரிசியை வந்து ஊற வைக்கலாம். இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 4-5 தடவை கழுவிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவுறது தப்பு, அது வேண்டாம். உளுந்த வந்து ஒரே ஒரு தடவை கழுவினா போதும். அதை வந்து பல தடவை இந்த நுரையும் இந்த வெள்ளையும் போகணும், மாவு மாதிரி இருக்கிறதும் போகணும் அப்படிங்கிறதுக்காக பல தடவை கழுவி அதை ஊற வைக்காதீங்க. ஏன்னா ஒரே ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் அந்த மாவோடையோ நுரையோடையோ ஊற வச்சிருங்க. அதுதான் அதோட தன்மையை வந்து ரீட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு முக்கியமான டிப்பு. ஸோ இதை வந்து ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ கடகடான்னு ஒரு சத்தம் கேட்குது, அது எதனால அப்படின்னா ஐஸ் கட்டி தாங்க. இதுக்கு வந்து குளிர்காலத்திலே பொதுவாக உளுந்து நல்லா பொங்கும். அந்த மாதிரி இது கிரைண்டர் சூடு ஆக ஆக உளுந்து வந்து சூடாக்கிட்டு பொங்காது. ஸோ அது நல்லா காணாது. அது இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா வராது. ஸோ அதனால இது ஐஸை போட்டோம்னா அந்த உளுந்து வந்து அப்படி ஜில்லுன்னு நல்லா ஆட்டி ஆட்டி பொங்கி மேலே வரும். அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அந்த கிரைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அது ட்ரம்மே கண்டென்ஸ் ஆகிருக்கும். இப்படி தான். ஸோ இது தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸு போட்டு அரைங்க. ஒரு 30 மினிட்ஸ் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பந்து மாதிரி விழும். இப்படி தான் இருக்கணும். இது அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அரைக்கிறதுக்கு எது பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அது கரையாமல் வரும் உளுந்து. ஸோ மாவு அதை எடுத்து அள்ளி வச்சுருங்க. தனியாக அள்ளி வச்சுருங்க ஒரு பெரிய பாத்திரத்தில். அது இப்படி தாங்க இருக்கும். அள்ளினது வெண்ணெய் மாதிரி இருக்கா? இந்த வெண்ணெய் மாதிரி உளுந்து ஆட்டுறது தாங்க பக்குவம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசியை போட்டு அரைக்கிறீங்க. அரிசியும் வந்து இப்படி எப்படி வெளேன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம கழுவுனதுனால தான். சரி, இதை வந்து ரவையாக அரைக்கக்கூடாது. சிலர்லாம் அந்த பக்குவத்திலே எடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நல்லா நைஸாக அரைக்கிற வரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் எடுக்கும் இதுவும் அரைப்படுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை இதில் போட்டுட்டு நல்லா கையால் முதல்ல சேர்த்து பெனைங்க. கலங்க. இந்த மாதிரி கையை போட்டு போட்டு அந்த கார்னர்லேருந்து எடுக்கணும். உளுந்து மாவு வந்து ஒட்டிகிட்டு இருக்கலாம் பாத்திரத்தோட. அதெல்லாம் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி பத்தாதுங்க இந்த இடம். இது இன்னும் தண்ணி விடணும். விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரம் போட்டு அதை நல்லா கலப்பேன். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதை வந்து இப்போ ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம், ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் பல சட்டியில் ஊற்றி வைப்பேங்க நான், அரை பாத்திரமா.